வணக்கம். கருப்பு கொள்ளு வந்து 8 மணி நேரம் ஊற போட்டுட்டு, இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு கிண்ணத்துல வச்சாவே 2 நாள்ல இந்த மாதிரி மொள கட்டிடும். அத வேக வச்சு வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துருங்க அது. இதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், தனியா, காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பில, தக்காளி, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாமே வந்து நல்லெண்ணெயில வந்து வதக்கிட்டு, அரைக்கும்போது ஒரு கைப்பிடி வேக வச்ச கொள்ளு வந்து போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் விழுதா. இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். கடுகு, சீரகம், வெந்தயம், வடகம் கொஞ்சம், காய்ந்த மிளகாய் இதெல்லாமே வந்து நல்லா வெடிச்ச பிறகு, சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் வேணுனா இடிச்ச பூண்டு வந்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ளேவருக்கு. இப்ப நான் வந்து கத்திரிக்காய் வந்து பயன்படுத்தியிருக்கேன். முருங்காய் இருந்தா போட்டுக்கலாம். சௌசௌ போட்டிருக்கேன். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும்ன்ட்டு இந்த வேக வச்ச கொள்ளு, அரைச்சு வச்ச இந்த மசாலா போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்ன்ட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். கொள்ளு குழம்பு ரெடிங்க.